பேசுறேன். நம்ம வீடியோ எடுக்கிறது லேட்டு தான். எங்க சவுதி டயத்துக்கு மணி கரெக்டா 10 ஆகுது. நம்ம காலேஜ் பொண்ணை விட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு அப்படியே எங்க போறோம்னா ரூம் போறோம். மெயினா பெட்ரோல் போட போறோம். வண்டியில பெட்ரோல் இல்ல, கம்மியா இருக்கு. ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. பெட்ரோல் போட போறோம். வாங்க அப்படியே ரோடு வியூ பார்த்துட்டே உங்கள்கிட்ட பேசணும். ஓகேவா? நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் வாய் வளருது. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக நம்ம ஒரு கமெண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ரோடு வியூலாம் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு. அதனால எடுத்து போட்டுருக்கோம், உங்களுக்காகவே எடுத்து போட்டாச்சு. அந்த கேமரா எப்படி இருக்கு? பளிச்சுன்னு இருக்கா? நல்லா இருக்கா? என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்மளும் வாங்கணும் வச்சுருக்கோம். அந்த வந்து போகுது. இது வேற ஆடுது வேற கேமரா எப்படி இருக்கு என்ன. வாங்க, இன்னைக்கு பெட்ரோல் எவ்வளோ சவுதியில்? இதில் வந்து பெட்ரோல் வந்து 2 குவாலிட்டி இருக்கு. நம்ம ஊரில் சொல்கிறோம்ல அந்த மாரியில் 2 குவாலிட்டி இருக்கு. அது எவ்வளோ, ஏது, என்ன ஏது ரேட்டு அப்படின்னு நம்ம எல்லாம் டீட்டெயில் எடுத்து போடுவோம். அதுவும் ரூமில் என்ன சமைக்கிறதுன்னு தெரியல இன்னைக்கு. வியாழக்கிழமை இன்னைக்கு டியூட்டி அதிகமாக இருக்கும். இங்கெல்லாம் இன்னைக்கு சொல்ல போகிறாங்களோ இந்த டிராஃபிக்கில் பார்த்து பயமாக தான் இருக்குது. வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே டியூட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். டிரைவர்கள் எல்லாரும் தெரியும், எல்லாருக்கும் கொஞ்சம் டியூட்டி அதிகமாக தான் இருக்கும். தூங்குறதுக்கு எப்படினாலும் 1 மணி 2 மணி ஆகும். நம்ம டயத்துக்கு விடிஞ்சிடும். நைட் காலம்பர் சாப்பாடு வடிவல் சொல்லுமே, காலம்பர் சாப்பாடு மத்தியானமும், மத்தியானம் சாப்பாடு நைட்டு சாப்பாடும் எங்கங்க பொழுது விடிஞ்சிருங்கிற மாதிரியே தான் இது. இந்த மாதிரி சாப்பாடு டயத்தெல்லாம் லேட் ஆகும். சில பேர் சாப்பிட்ருவாங்க, கடையில் போகிற இடத்துல சாப்பிட்ருவாங்க, அவங்க பிரச்சனை இல்லை. அந்த ஏரியாவில் ஹோட்டல் இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம கார் எடுத்து எங்கேயும் போக முடியாதுல. நம்ம இங்கே ஓன் யூஸ்க்கு வண்டி எடுத்து ஓட்ட முடியாது. ஏன்னா இது வந்து அவங்களுக்காக நம்ம வேலைச்சுன்னா நம்ம வேலைக்காக நம்ம இங்கே வரல. சொல்லிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. அதுவும் அடிக்கடி சொல்லிட்டு போக முடியாது. அவங்க சொல்லுவாங்க சின்ன போ, எப்போதுமே கார் எடுக்கக்கூடாது அப்படின்வாங்க. அதான் பெரிய அஜெண்டா நம்ம கேட்டுட்டு இப்போ பார்த்தா போகிறோமா, ஜாமான் வாங்க போகிறோமா, நமக்கு பர்சனலா அப்படின்னு கேட்டு போகலாம். அதுவே வந்து ரெகுலராக தர மாட்டாங்க. நம்ம ரெகுலராக தந்தால் அவங்களுக்கு வந்து பெட்ரோல் கட்டுப்படி ஆகாதுன்ட்டு ரெகுலராக தர மாட்டாங்க. என்னோட பழைய வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் யூடியூப் வச்சுருந்தேன், ஆனால் சேனல் ஓப்பன் பண்ணல. நான் சும்மா பார்க்கறதோட நிப்பாட்டிட்டேன். பழைய வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து நமக்கு தனியாக ஒரு நமக்கு யூஸ் பண்ணுறதுக்குல இந்த கடைக்கு போகிறதுக்கு, பக்காலா போகிறதுக்கு, இங்கே இது காய்கறி மார்க்கெட் போகிறதுக்கு, இந்த மாரி வந்து நமக்கு தனியாகவே ஒரு வண்டி மாரி கொடுத்துருந்தாங்க. சின்ன சன்னி சொல்லுவோம்ல, நிஷான் சன்னி, அதுமாரி வண்டி மாரியே கொடுத்துருந்தாங்க. அதனால பிரச்சனை இல்லை. இந்த ஃப்ரீ ரைட்ல திரும்பலாம் பார்த்து நின்றுட்டு போங்க. செல்ல ஓடிட்டு வருவாங்க, பார்த்து நின்றுட்டு போங்க. சரியா? திரும்பி சொல்லிக்கிறேன், சவுதியில நம்ம வேலைக்கு வந்திருக்கோம். நம்ம சவுதி சிட்டிசன் கிடையாது. மைண்ட்ல போது வச்சிங்க. அதனால பொறுமையா போங்க. சிக்னல்லாம் பார்த்து பொறுமையா போங்க. இந்த ரைட்ல சிட்டி மேக்ஸ் இருக்குல்ல, இங்கதான் நான் தீபாவளிக்கு வந்து இதுவா இருக்கு பாருங்க. இங்க சொல்றது இருக்கு பாருங்க. இங்கதான் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தேன் நானு. நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க, பரவாயில்ல, நல்ல ஆஃபரு. 2 ட்ரெஸ் எடுத்தேன். ஒரு ஷர்ட்டு, ஒரு ஹூடிஸ் எடுத்தேன். அது எப்படி இருந்தாலும் ஒரு 80 ரியால் வந்துட்டு, 80 ரியால் கரெக்டா வந்துட்டு. நல்லா இருக்கு, இன்னும் ஒர்த்தா இருக்கு. இந்த மாதிரி பெரிய கடையில எடுக்கிறது வந்து ஒர்த்தா இருக்கு. வாங்க நம்ம ரன்னிங்ல போயிட்டு பேசுவோம். கட் பண்ணிக்கிறேன் வீடியோவை, ஏன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்காது. அப்படி நின்றுட்டே இருந்தா உங்களுக்கு பிடிக்காது. என்னடா அது அமைதியா இருக்குமே அப்படின்னு பார்த்தா வீடியோவை ஆன் பண்ணவே இல்லை. ஆனா வீடியோ ஓடல, இருந்தாலும் வந்து அப்படியே இந்த ஓபன் பண்ணதே இருக்கு வீடியோ. ஆனா ஆன் பண்ணல வீடியோவை. இதுதான் வந்து நம்ம முதலாளியோட
இந்த கார் ரேஞ்ச் ரோவர் இருக்குல்ல, இந்த கார் தான் நம்ம முதலாளியோட பண்டாட்டி வச்சிருக்காங்க, ஒய்ஃப் இன்னும் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுவேன். இருந்தாலும் கேமராலாம் இருக்கா பிரச்சனை. அது கீழே பாருங்க, அண்டர் கிரவுண்ட்லாம் கேமரா ஏகப்பட்டது இருக்கு. அதனால எதுவும் பார்த்துட்டு ஏதாச்சும் ஏன் கார்லாம் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. நான் வரும்போது ஒரு ஒரு ஆள் வீடியோ போட்டிருந்தாப்புல, அதை யோசிச்சேன் நான். என்னன்னா, நம்ம தெரிஞ்ச ஒரு யூடியூபர் தான் என்ன பண்ணியிருந்தாலும், உங்களுக்கு யூ டர்ன் கிடைக்கணும்னா வந்து நீங்க சர்வீஸ் ரோடுலயே போங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது தப்பு. சர்வீஸ் ரோடுனா சின்ன ரோடு, சர்வீஸ் ரோடு அது வந்து தப்பு. இங்க பொறுத்த வரைக்கும் அந்த போர்டு பாருங்க, சைனிங் போர்டு பாருங்க. யூ டர்னா அதுல போட்டிருக்கோம், லெப்ட் ரைட்னா அதுல போட்டிருக்கும், சரியா, அம்புக்குறி போட்டிருக்கும். அது சொல்லாப்ல இந்த மாதிரி சர்வீஸ் ரோட்ல போங்க உங்களுக்கு யூ டர்ன் கிடைக்குது. அந்த ரிங் ரோட்ல எல்லாம் நீங்க சர்வீஸ் ரோட்ல போனீங்கன்னு வச்சீங்களா, யூ டர்ன் வராது, ரைட் வந்துடும். நான் அது மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கேன். ரைட் வந்துடும், ஒரே ரைட்டா தான் இருக்கும், நீங்க யூ டர்னே கிடையாது அங்க. அது மாதிரி பார்த்து போங்க, சரியா. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு இப்போ அந்த அப்பா தப்பா சொல்ல, நமக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாம இருக்கும், அவருக்கு தெரிஞ்சது நமக்கு தெரியாம இருக்கும். தப்பா சொல்லல. ஆனா நீங்க அந்த சைன் போர்டு பார்த்துட்டே போங்க. இங்க எதுவுமே இது ரோடெல்லாம் நம்ப முடியாது. திடீர்னு ரோடு வேலை நடந்துட்டு இருக்கோம், திடீர்னு அந்த ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கும், இந்த ரோடு பிளாக் ஆகும், இன்னொரு ரோட்ல ஈஸியா போயிடுவாங்க. அந்த மாதிரி இது இருக்கு. அதனால நீங்க பார்த்து எல்லாம் இது பண்ணணும். இப்ப நம்ம அந்த ஒரு குகைக்குள்ள வரேன். இது வந்து அப்துல்லாரோட இது ட்ரென்ச் எப்படி இருக்கு பாருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஊருக்கு எப்படி அழகா இருக்கு பாத்தீங்களா நைட்ல. சரி நைட்ல அங்க அந்த வெளிச்சத்துல எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. எப்பவுமே வந்து லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், இரவும் பகலும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. ஓப்பன், 2 ஓப்பன் இருக்கு. இல்ல ஒரு ஓப்பன் கட் பண்ணி ரைட் சைட்ல போனா மலிஃபக் ரோடு, நேரா போனா அப்துல்லா ரோடு. நம்ம நேரா போயிட்டு திரும்பணும். இங்க நேரா போயிட்டு திரும்பினா நம்ம இதுக்கு பெட்ரோல் போடுற ஏரியா வரும். பெட்ரோல் எப்படின்னா முதலாளி எப்படி செட் பண்ணி வச்சிருக்காருன்னா, கையில காசு கொடுக்கறதுலாம் கிடையாது. இப்ப அந்த பெட்ரோல் டேங்க் கிட்ட கரெக்டா ஒரு சிப்பு மாரி இருக்கும். அந்த சிப்புல நம்ம அந்த கன் அதுல வச்சோடனே கரெக்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன போடும், மெசேஜ் போயிடும். மெசேஜ் போனதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா அங்க கரெக்டா ஒரு நம்பர், பாஸ்வேர்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் சொன்னோடனே கரெக்டா மெசேஜ் போகணும். அது பேங்க்ல இருந்து டைரக்டா காசு எடுத்துக்கும். பங்க் அக்கௌண்ட்ல இருந்து இது, ஆமா பங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம முதலாளி அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கும். அதை காமிக்கிற பாருங்க, உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிற பாருங்க. வீடியோ எடுக்கல, இருந்து எடுத்து காமிக்கிற பாருங்க. அதுல ஒரு சிப் மாரி இருக்கும். அதுல இருந்து நம்ம கன்னை வச்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இதாயிடும், கனெக்ட் ஆயிடும், வைஃபைல கனெக்ட் ஆயிடும். காமிக்கிறோம். நாளுக்கு நாள் நம்ம வியூஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் வியூஸ் கொடுங்க நீங்களும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நிறைய பேர், பண்ணாமே பாக்குறீங்க. அப்படி பார்த்தாதான் உங்களுக்கு பண்ணிட்டு என்ன பண்றீங்க, பெல் சிம்பிள் ஆள் கொடுத்துருங்க. பாத்தீங்களா இந்த சிக்னல் இதோ இருக்கு பாருங்க, இந்த ரெட் எல்லோ வந்து நிப்பாட்டி விட்டேன் பாருங்க வண்டிய. இதோ இருக்கு பாருங்க, இதுதான் வந்து அந்த 3000 சிக்னல். இந்த ஒரு சிம்பிள் இருக்குல்ல, இது வந்து இந்த சிம்பிளுக்கு டேஞ்சரான சிம்பிள். இந்த சிம்பிளுக்கு அந்தாண்ட போயிடாதீங்க, சரியா. அந்தாண்ட வரைக்கும் இருக்க லைட்டா அதான் அங்கதானே இருக்கு லைட்டா பின்னாடி வராரு பாருங்க ஒருத்தவர். பாத்தீங்களா, அந்த சிம்பிளே போக கூடாது. நம்ம சிம்பிள போனாலே பளிச்சுன்னு அடிச்சிருப்போம். சொன்னோன்னே பின்னாடி வந்தாரு பாருங்க அந்த காருக்காரு. அந்த சிம்பிளை கொஞ்சம் தாண்டினாலும் பளிச்சுன்னு அடிச்சிடும். 3000 ரூபா ஒரு செகண்ட் தான் முடிஞ்சு. நம்ம ஊர் காசுக்கு 70 ரூபா சம்திங் காலி முடிஞ்சு. இந்த பைய எல்லாத்தையும் திண்டு போவான். அந்த இருக்கான் உயரமா கருப்பா, 70,000 ஒரு செகண்ட்ல தின்னு போயிடுவான். நம்ம குடும்பத்துக்கு அப்புறம் என்ன ஆன பொருள். உங்களுக்கு சிக்னல்ல வந்து ஆஃப் பண்ணிடுவோம் வீடியோவா. அதனால சும்மா வண்டி நின்றுட்டே இருக்கும். அது எதுக்கு வேஸ்டா எடுத்துக்கிட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு ரோடு வியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதனால தான் இந்த ரோடு வியூ எடுக்கும் போது உங்களுக்கு ஆன் பண்ணி வச்சிடறது.
பார்த்துட்டே வாங்க. நீங்களும் அதை பார்த்துட்டு மகிழ்ச்சி ஆவீங்களா, சந்தோஷப்படுவீங்க, ஹாப்பி ஆவீங்களா? அதுதான் சில பேர் நினைப்பாங்க வெயில்லாம் வந்து பரவாயில்லப்பா மழைலாம் இருக்குன்ட்டு. ஆனா வெயில் ஆரம்பிக்கல. பாத்தீங்களா, நேற்று நடந்த மாதிரி நீங்க ஒரு ஆக்சிடென்ட் தேரத்துல நந்தி நேற்று தான் காமிச்சிருப்பேன் வீடியோல. இதே மாதிரி நீங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. வெயில் நீங்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளால ரூம்ல கூட சமைக்க முடியாது. அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கும் அந்த வெயில். அப்படி இருக்கும் வெயில். என்னன்னு தெரியல, இன்னும் அதிசயமா இருந்தான்னு தெரியல. கால சூழ்நிலைகள்லாம் வந்து அதாவது இயற்கையெல்லாம் மாறிட்டு இருக்கு. வெயில அடிக்கும் பட்டைய கலப்பும் இப்போ வெயில். என்னன்னு தெரியல, வெயில இப்போ கம்மியா இருக்கு. போனாட்டினா ரம்ஜான் முடிஞ்சவொடனே சரியான வெயில் ஆரம்பிச்சிட்டுங்க. இப்போ ரம்ஜான் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது, இன்னும் வெயில் ஆரம்பிக்கல. ஓகே, கடவுள் நமக்கு வந்து வெயில் கொடுக்கல போடுது, பிரச்சனை இல்லை. இப்படியே இருந்தா நல்லதுதான். அடுத்த சிக்னல் வந்துட்டா, இந்த சிக்னல் எப்படினால ரெண்டு சிக்னல் போட்டுதான் அதுக்கப்புறம் நம்ம போற மாதிரி இருக்கும். நீங்க அதுக்குள்ள நம்மளோட பெட்ரோல் பங்கு இதுதான் அல்த்ரீஸ். இதுலதான் நம்ம அந்த சிப்ல போட முடியும், வேற எதுலயும் போட முடியாது. அந்த சிப் வந்து இதுலதான் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த சிப் இது பண்றப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கலாம், சரியா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப எங்க கிளம்பிட்டோம்னா ஹோட்டலை நோக்கி பயணம். இதுல 1000 ஒரு தான் சொல்ற மாதிரி நம்ம ஹோட்டலை நோக்கி பயணம் செய்ய போறோம் அப்படின்னு வந்துடும். யாரெல்லாம் ஊருக்கு போறீங்க, நம்ம டிரைவர் சொந்தங்கள்லாம் யாரும் ஊருக்கு போறீங்க லீவுல, நம்ம சவுதியில உள்ள டிரைவர்லாம் இங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. யாரெல்லாம் ஊருக்கு போறீங்க? யாரா போப்பா, யாருமே இல்ல. சின்ன கார்லயே நான் பூந்துகிந்து இடுக்கல பூந்துகிந்து வந்துருவான். சும்மா பேட்டுன்னு ஓட்டுவான் பெரிய கார்ல. சின்ன காரை வச்சுக்கிட்டு அப்படியே ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ற மாதிரி தான் அப்படியே சீனை போடுவாங்க. சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. யாரெல்லாம் போறீங்க ஊருக்கு? நானும் நம்ம முதலாளிகிட்ட சொல்லிடணும். இந்த வாட்டி தான் சொல்ல சொன்னாப்புல, நம்மளும் சொல்லணும். இன்னைக்கு என்ன தேதி? 9 கரெக்டா ஒரு மாசம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சளி பிடிக்குது டக்குன்னு. மோர் லெபன் குடிச்சேன். லெபன்னா அங்க ஒரு மோர் தயிர் இப்படி சொல்லுவாங்க. அது இது பண்ண குடிச்சா அந்த மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு. யாராரு ஊருக்கு போறீங்க என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த மாசம் லீவுக்கு ஊருக்கு போறேன். நம்ம ஊரு வந்து மாயவரத்துல யாராச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கோ. நல்ல வேலை அப்பாடி, இன்னைக்கு கொஞ்சம் டிராபிக் இல்லாம வந்தாச்சுப்பா. ஐயோ, இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? நேற்று நைட்டு இதே இடத்துல நம்ம டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். இப்ப கொஞ்சம் டிராபிக் இல்லைன்னா பரவாயில்ல, ஓடிடலாம். பார்ப்போம், இருக்காது அநேகமா. இந்த வெயில் காலத்துக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு 2-3 வெள்ளரி பிஞ்சு டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 இப்படி சாப்பிடுங்க. உடம்பு கொஞ்சம் ஹீட்டை குறைங்க. வெள்ளரி பிஞ்சு பக்கத்துல ரேட்டு கம்மியா தான் வரும். கிலோ என்ன 2 ரூபா 3 ரூபா இப்படிதான் இருக்கும் கிலோ. அதனால வெள்ளரி பிஞ்சு எங்கேயாச்சும் இதுல பாண்டாலையோ இல்ல இது ஒத்தயத்திலயோ போட்டுருந்தாங்கன்னா கண்ணாம்னா ரோட்ல பாத்தீங்களா? இது தனி ரோடு, எப்படி நிப்பாட்டி இருக்காங்க பாரு வண்டிய. கிட்ட வந்தாதான் எதா இருந்தாலும் யோசிப்பாங்க போலுக்கு. கிட்ட வந்து ஐயோ நம்ம லெப்ட் திரும்பணுமா இல்ல ரைட்டு திரும்பணுமான்ட்டு தெரியாது போலுக்கு. கிட்ட வந்து இந்த டேர்னிங்ல வண்டியை போட்டுருக்காங்க. ஆமா, உடம்புக்கு வந்து அவ்வளவு நல்லது. வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. டெய்லி 1 எடுத்துங்க. 2 கூட இல்லாம 1 மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா மத்தியானம் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துங்க. வெயில் ஆரம்பிக்க போகுது பொழுது இருக்கு. என்ன ஒரு அதிர்ச்சியம், இந்த ரோட்ல ஒரே டிராபிக் இல்லாம இருக்கு. இந்த இடத்துல டிராபிக் அதிகமா இருக்கணுமே. ஆப்போசிட் ரோட்ல பாத்தீங்களா, தெரியுதா இல்லையா? இந்த பிரிட்ஜ் வரைக்கும் எவ்வளவு டிராபிக் பாத்தீங்களா? இந்த ரோட்ல என்ன அதிசயமா இருக்கு என்னன்னு தெரியல. நம்ம ஒரு காரு போறோம், முன்னாடி ஒரு 2 காரு போகுது. இந்த ரைட் சைட்ல இது சர்வீஸ் ரோட்ல ஒரு காரு போகுது.
என்னடா அது அதிசயமா இருக்கு, நான் கட்டது கனவா இல்ல நினைவா என்ன தெரியலையே. நீ வியாழக்கிழமை கூட்டமாக தான் இருக்கும், ரஷ்ஷாக தான் இருக்கும். என்னமோ போங்க, நம்மளும் சீக்கிரம் எவ்வளோ டிராஃபிக் இல்லையே நம்ம சீக்கிரம் போயிட்டு ஓடியாந்தாலும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே அது ஒரு காருக்கு தான் போகுது. யாராச்சும் நம்ம ஊர் சைடு ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நமக்கு நம்ம பேசுவோம், ரீப்ளை பண்ணுவோம். இன்னைக்கு வந்து சூப்பரான வீடியோ உங்களுக்கு எடுத்து போடலான்னு பார்த்தேன். எப்படின்னா நம்ம பெட்ரோல் போட போயிருந்தோம், அதுல சின்ன ஒரு வீடியோ பாருங்க. பெட்ரோல் போட போயிருந்தா வண்டி ஒரு மிஸ்ரி ஆளுன்னு நினைக்கிறேன். ஒரு வண்டியை வந்து ஆஃப் ஆயிட்டு, பெட்ரோல் பங்க் ஆஃப் ஆயிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ண முடியல. பேட்டரி இங்கெல்லாம் எப்படின்னா பேட்டரி யாரா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க, போலீஸ் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்க பேட்டரி அந்த 2 ஒயரை வச்சு இந்த 2 பிளஸ் மைனஸ், அதே மாதிரி இந்த கார்லயும் பிளஸ் மைனஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டா ஸ்டார்ட் ஆயிடும் வச்சுங்களேன். அந்த ஆளு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் கேட்கிறாப்ல, இந்த மாதிரி வண்டி ஒயரு சார்ஜ் கொடுங்க, சார்ஜிங் கொடுங்க. ஒரு ஆளு கூட ஹெல்ப் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் பெருமைக்காக சொல்லல, ஒரு ஆளு கூட ஹெல்ப் பண்ணல. நான் தான் ஹெல்ப் பண்ணி அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். என்னதான் இருந்தாலும் நம்ம தமிழர்களுக்கு உள்ளே அந்த ஒரு மரபு, அந்த உதவணுன்ட்டு அந்த ஒரு மனப்பான்மை வந்து எல்லாருக்கும் வராது இல்ல, நம்ம தமிழர்கள் மட்டும்தான் வரும், வேற யாருக்கும் வராது. போய் நான் இப்போ ஒரு இதுக்கு நாட்டு இதுக்காக சொல்லல, பாகிஸ்தானிலாம் நின்றுட்டுனாப்புல அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க வருது தப்பா சொல்ல, கேக்குறாங்க அப்பல யாரும் மண்டே ஆட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வண்டிகிட்ட கேட்டிருப்பாங்க, எனக்கு தெரிஞ்ச 5-6 வண்டிகிட்ட கேட்டுட்டு இருப்பா அந்த பையன். நமக்கு கஷ்டமா இருந்துச்சு. சரி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு கனெக்ஷன் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். பாவம் தான், சுக்குறாங்கனாப்ல ரைட்டு இன்னும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சூப்பரான வீடியோ, அது நல்லா இருந்துச்சு. அது வீடியோலாம் எடுத்து போலான்னு பார்த்தா நம்ம செல்லு இருக்கு, பைத்தியக்காரா செல்லு, பைத்தியகாரத்துல 1ஆம் நம்பர் பைத்தியகார செல்லு. நம்ம எது முக்கியமா எடுக்கணுமோ அந்த நேரத்துல மண்டையை போட்டுரும், சார்ஜ் கிடையாது. மண்டையை போட்டுட்டு நான் உங்களுக்கு அந்த பெட்ரோல்லாம் எப்படி போடுறாங்க, அந்த சிப்பெல்லாம் எப்படி இது பண்ணாங்க, சிப்பு மூலியமா எப்படி கனெக்ட் ஆகுது, எல்லாத்தையும் நான் போடலான்னு பார்த்தேன். நான் கரெக்டா மண்டையை போட்டு செல்லு, பாப்பா சீக்கிரம் வாப்பா, இப்போ ரிவர்ஸ் கீர் போட்டுருக்கேன், வாப்பா நம்ம பார்க்கிங் பண்ணுவோம். ஐயோ, டொயோட்டா செக்யூரியா என்ன ரிவர்ஸ் கீரை போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ்லயே போட்டுட்டு அப்படியே நிக்கிறாப்புல. என்னப்பா இது கெட்ட பழக்கமா இருக்கு, வாரியா இல்லையாப்பா? அப்புறம் வண்டியை போட்டுட்டு நான் போயிடுவோம். அப்புறம் ஆமா, அப்புறம் நீ எடுக்கிறது ஆறு அடிச்சுட்டு இருக்கணும். டக்கு நீ எடுத்தமா வண்டியா போனமான்னு இல்லாம என்னமோ வந்து மூஞ்சா பாத்துக்கிட்டு கண்ணாடியில இன்னும் இது பண்ணிக்கிட்டு. இது மாதிரி நான் வண்டி எடுக்கணும்னு இது மாதிரி நான் யாரையும் நான் வெயிட் பண்ண விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே ப்ராமிஸா சொல்றேன், இந்த மாதிரி வண்டி எடுக்கணும் பார்க்கிங் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு சீட்டு போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் நிப்பாட்டி கூட நம்ம வேலையை பார்த்துக்கலாம். ஏன்னா பின்னாடி வண்டி வந்துகிட்டே இருக்கும், சரியா? அதனால நம்ம வேலையை பார்த்துக்கணும். சரி வாங்க, நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேலை முடிஞ்சிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இதோட நமக்கு வேலை இல்லைன்னு மட்டும் மணி இன்னைக்கு இன்னும் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. மணி 12 ஆயிட்டு, நீ சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஓகே.